ஹாய்ங்க, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நாங்கள் பீச் போகிறோம். நாங்களும் இங்கே ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்களும் தான் குக் பண்ணி எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ அங்கே போய் தான் சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஒரு ப்ளெயினான டீ கடையிலலாம் ஃப்ரண்ட்டில் ஒரு கேக் போட்டு வச்சுருப்பாங்க பாருங்களேன், ஸ்பாஞ்ச் கேக்கு. அந்த கேக்கோட ரெசிபின்னு தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி எல்லா மெஷர்மெண்ட்டுமே எனக்கு கிராமில் தான் இருக்குது. ஏன்னா நான் பேக்கிங் கிளாஸில் கற்றுக்கிட்டது சிலதெல்லாம் கிராம்ஸில் தான் கொடுத்துருந்தாங்க. அதை நான் இதில் கப் சைஸில் மாற்றிட்டுருக்கேன். ஏன்னா சில பேருக்கு கப் சைஸ்னால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். எனக்குமே கப் சைஸ் தாங்க பிடிக்கும். கிராமை விட கப் சைஸ்னால் டக்குன்னு எடுத்து மெஷர் பண்ணி போட்டுருவேன். அப்புறம் ஒயிட் சுகரில் தான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். ஏன்னா என்கிட்ட சில பேர் கேட்டாங்க, ஒயிட் சுகரில் கேக் பண்ணி காமிங்க அப்படின்னு. அதனால இந்த ஸ்பாஞ்ச் கேக் நான் ஒயிட் சுகரில் தான் பண்ணியிருக்கேன். நம்ம சுகரை பவுடர் பண்ணிக்கணும். ஒயிட் சுகரை ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதை மெஷர் பண்ணணும். அப்படின்னா தான் கொஞ்சம் கரெக்டான இதாக காமிக்கும், உங்களுக்கு கரெக்டான கப் சைஸாக காமிக்கும். ஃபஸ்ட்டு நான் மைதா 1 கப் எடுத்திருக்கேன். பவுடர் பண்ண சுகர் 3/4 கப் எடுத்திருக்கேன். இந்த மைதா நான் காஸ்கோவில் தான் வாங்கினேன். அன்ப்ளீச் பண்ணாத மைதா, ஆர்கானிக் மைதா. அதுதான் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு சாதாரணமான மைதா போட்டாலுமே கேக் நல்லா தான் வரும். பட் இது கொஞ்சம் அன்ப்ளீச் பண்ணாதது இல்லையா, ஸோ அதனால தான் இது வாங்கியிருக்கேன். அப்புறம் பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன். அதெல்லாமே நான் மைதாவோடையே சேர்த்து போட்டுட்டேன். ஏன்னா அப்படின்னா தான் உங்களுக்கு சலிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. எக்கு 2 எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாமே நம்ம ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு பீட் பண்ணும்போது கரெக்டாக வரும். நான் பட்டர் சேர்க்கலைங்க. பட்டருக்கு பதிலாக மார்ஜரின் அப்படின்றது தான் சேர்த்துருக்கேன். அது இங்கே உங்களுக்கு ஹெச்இபி, க்ரோகர், வால்மார்ட் எல்லா கடையிலுமே அவைலபிளாக தான் இருக்கும். அதுவுமே ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். நீங்கள் பட்டர் போட்டிங்க அப்படின்னாலுமே கேக் நல்லா தான் வரும். பட் அதே மாதிரி எக்ஸாக்டான டேஸ்ட் கிடைக்காது. ஸோ அதனால தான் நான் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம அவனை ப்ரீ ஹீட் பண்ணிடணும். 350 ஃபாரன்ஹீட்டில் வச்சு நான் ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். நீங்கள் செல்சியஸில் பண்ணீங்க அப்படின்னா 180 செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையுமே பீட் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மார்ஜரினை ஒரு பவுலில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் பீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் நம்ம பவுடர் பண்ண சுகரை ஒவ்வொரு ஸ்பூனாக போட்டு நம்ம பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அது பீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த பவுடர் சுகரும் அந்த மார்ஜரினும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடணும். கொஞ்சம் ஆனால் லைட்டாக நரன்னு தான் இருக்கும். நீங்கள் நம்மளோட பட்டர் க்ரீம்லாம் எப்படி இருக்கும், சேம் அதே மாதிரி தான் லைட் நரன்னு தான் இருக்கும். ஃபுல்லாலாம் அந்த மைதா பட்டரும் நீங்கள் போட்டாலுமே லைட் நரப்பு வரதான் செய்யும். அது நல்லா மிக்ஸ் ஆகணும், அவ்வளோதான். ஸோ அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம எக்கை சேர்க்கணும். நீங்கள் இப்போ முட்டை அதெல்லாம் ரூம் டெம்பரேச்சரில் இல்லை அப்படின்னா அது சில்லுன்னு இருக்கப்போ இதை நீங்கள் ஆட் பண்ணுவீங்க இல்லையா, அப்போது ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆயிரும். ஸோ அது ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது. அதனால தான் நான் ரூம் டெம்பரேச்சரில் எல்லாத்தையும் வைக்க சொல்கிறேன். இதை நல்லா பீட் பண்ணிவிட்டு 2 முட்டை அதையும் அப்படியே உடச்சி உள்ளே போட்டுருங்க. உள்ளே போட்டு நல்லா பீட் பண்ணிடுங்க. ஸோ அதை நல்லா பீட் பண்ணும்போது ஒரு மாதிரி தெரிஞ்ச மாதிரி தான் வரும் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கரெக்டாக நல்லா பீக்கில் நின்றும். பார்க்க ரொம்ப திக்காக இருக்குங்க. அதுவரையும் நம்ம நல்லா பீட் பண்ணணும். பார்த்தாலே உங்களுக்கு கலரே நல்லா வித்தியாசமாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும். இதே நான் ப்ரௌன் சுகரில் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அது கலர் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நல்லா ஒயிட் சுகரில் பண்ணதுனால தான் உங்களுக்கு கலர்லாம் கரெக்டாக பார்க்க தெரியுது. இந்த பாருங்கள், நம்ம விப்பிங் க்ரீம்லாம் பீட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த மைதா அண்ட் பேக்கிங் பவுடரை சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சளிச்சிட்டு இதில் சேர்க்கணும். இது கூட வெண்ணிலா சுகர் சேர்க்கணும். 2 பாக்கெட் சேர்க்கணும். நான் அமேசானில் வாங்கினேன். பாக்கெட்டாக தான் இருக்கும். இதை சேர்த்தோம் அப்படின்னா நல்லா வெண்ணிலாவோட ஃப்ளேவர் ஜாஸ்தியாக கிடைக்கும். அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த மைதாவோடு சேர்த்து சளிச்சிட்டோம் அப்படின்னா இது அப்படியே வந்துடும் அப்படின்னு நினச்சி மைதாவோடு சேர்த்துட்டேன். பட் அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் முன்னாடியே நம்ம பவுடர் பண்ணுவோம்ல சுகர் மிக்சியில் போட்டு, அப்போம்போது இதை சேர்த்துட்டிங்க அப்படின்னா அழகாக ஈஸியாக பிளெண்ட் ஆயிரும். இதில் நான் போட்டு சளிக்கிறப்ப என்னாச்சு அப்படின்னா, அந்த மைதாவும் பேக்கிங் பவுடரும் அழகாக சளிச்சு கீழே போயிடுச்சு. அந்த வெனிலா சுகர் மட்டும் மேலே இருக்குது. ஸோ அதை மறுபடியும் நான் மிக்சியில் பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் மறுபடியும் சளிச்சிருக்கேன். ஸோ நம்ம பவுடர் பண்ணிட்டோம் அப்படின்னா இத்தனை வேலை பண்ண தேவை கிடையாது. ஏன்னா சுகர் பவுடராக இல்லை, நரன்னு தானே இருக்குது. அதனால தான் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் அதையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி ஒரு ட்ரேயில் பட்டர் போட்டு பேட்ச்மேன் பேப்பர்லாம் போட்டு ரெடியாக வச்சுட்டேன். பேட்டர் நிறைய இருக்க மாதிரி இருந்தது. அதனால தான் கொஞ்சம் பெரிய ட்ரேயில் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டேன். பட் அவ்வளோ பெரிய ட்ரே தேவை கிடையாதுங்க. நான் அந்த பேட்டர்லாம் எடுத்து போட்டதுக்கப்புறம் தான் பார்த்தேன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருந்தது. கேக்குமே நான் அதில் போட்டேன்னா ரொம்ப தின்னாக வந்துடும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம ப்ரெட்டெல்லாம் பண்ணுவோம் இல்லைங்க, இந்த பனானா ப்ரெட்லாம் பண்ணுறதுக்கு குட்டி ட்ரே இருக்கும், அதில் நான் மாற்றிட்டேன். அதில் அப்படின்னா தான் கரெக்டாக அது பேக் ஆகி வர்றப்ப நல்லா கொஞ்சம் ஓரளவு
திக்காக நம்ம ஸ்பாஞ்ச் கேக் மாதிரி வரும். இதில் என்ன குட்டி குட்டியாக தான் வந்திருக்கும். அதையும் போட்டுட்டு நம்ம அவனுமே ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு, நல்லா போட்டு ஷேக் பண்ணி விட்ருங்க. ஏன்னா வந்து பேட்டர் வந்து ரொம்ப திக்காக இருக்குது. நம்ம ஷேக் பண்ணாதான் அது போய் எல்லா இடத்துலையுமே போய் உட்காரும். அப்படி இல்லைன்னா சில இடத்துல போகாது, சில இடத்துல போகும். அந்த மாதிரி ஒரு மாதிரி பார்க்க ஈவனாக இருக்காது. அவனில் வந்து வச்சு ஒரு 20 to 25 நிமிஷம் அது பேக் ஆகணுங்க. டூத் பிக் வச்சு நல்லா குத்தி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், அது மாவெல்லாம் ஒட்டாமல் அந்த டூத் பிக்கில் வரணும். லைட்டாக வெது வெதுப்பாக இருக்கும்போதே ஒரு பிளேட்டில் வந்து அந்த கேக்கை மாற்றிடுங்க. அப்படி இல்லைன்னா கீழே வராது. அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போட்டுருங்க. பீஸ் போட்டு சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நம்ம டீ கடையில் வாங்கினா எப்படி இருக்கும் அந்த ஸ்பாஞ்ச் கேக்கு, அப்படியே அதே டேஸ்ட் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரெட்டை பேக் பண்ணுற பேனில் அந்த பேட்டர் உள்ளே போட முந்தி அதுக்குள்ளே கொஞ்சம் பட்டர் போட்டுட்டு மைதா மாவு போட்டு நல்லா தூவி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பேட்டர் போட்டு அவனில் வச்சுருங்க. அப்படின்னா தான் ஒட்டாமல் வரும். ஃபஸ்ட் நான் சொல்ல கொஞ்சம் மறந்துட்டேன். இதுக்கப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் குக் பண்ணணுங்க. நான் பூரி அப்புறம் வந்து வடையெல்லாம் நான் குக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். இன்னொரு ஃப்ரெண்டு வந்து சேமியா, சென்னா மசாலா, சட்னி அதெல்லாம் அவங்க கொண்டு வர போகிறாங்க. ஸோ நம்ம ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தான் பிளான். ஒரு மாதமாக ட்ரை பண்ணுறோம் அந்த பீச்சுக்கு போகணும் அப்படின்ட்டு. ஹஸ்பண்ட்க்கு வந்து ரொம்ப அதிகமாக வேலை இருந்ததுனால போக முடியல. இன்றைக்கி காலையில் வரையிலும் பீச்சுக்கு போவோமா இல்லையா அப்படின்னு தெரியாமல் தான் இருந்தது. நேற்று நைட்டு தான் அவங்க மெசேஜ் பண்ணாங்க, கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்குங்க, நான் உங்களுக்கு காலையில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவங்க பாவம் எங்களுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணாங்க. 4 வாரமாக பிளான் போடுறோம் போகலான்னு. பட் ஒவ்வொரு வீக்குமே ஹஸ்பண்ட்க்கு வந்து வீக்கெண்டுமே ஒர்க் பண்ணுற மாதிரி வந்துருச்சு. அதனால தான் நாங்கள் சொல்லியிருந்தோம் இந்த டைம் போக முடியாதுங்கன்னு. எங்களுக்கு அவ்வளோ நாளாக வெயிட் பண்ணாங்க. ஸோ இந்த டைம் போனேன்னா நெக்ஸ்ட் வீக் போகலாம் அப்படின்னு தான் நாங்கள் நினச்சிருந்தோம். பரவாயில்ல, காலையில் தான் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இன்றைக்கி போகலாங்க கண்டிப்பாக அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க சொன்னதுக்கப்புறம் கடைன்னு நான் உளுந்த கொஞ்சம் ஊற வச்சுட்டேன். ஏன்னா உளுந்த வடைக்கு வந்து ஒரு 4 மணி நேரமாவது கண்டிப்பாக வந்து உளுந்து ஊறினா தான் வடையுமே நல்லா வரும், மாவுமே நல்லா அரைக்க முடியும். ஆனால் ஐஸ் க்யூப் மட்டும் முன்னாடி நாள் நைட்டே வச்சுட்டேன் வடைக்கு. ஏன்னா போகிறோமோ இல்லையோ ஐஸ் க்யூப் தானே, வேஸ்ட் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நம்ம பூரிக்கு தேவையான மாவை பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் டக்குன்னு வடை போட்டுருவேன். பூரிக்கு எப்பயுமே நம்ம மாவு பிசைகிறப்ப மாவு கொஞ்சம் லூஸாக இருக்கணும். அதே மாதிரி எண்ணெய் பயங்கர சூடாக இருக்கணும். அப்போனா தான் பூரி நல்லா ஃப்ளஃபியாக வரும். ஆனால் என்ன தான் ஃப்ளஃபியாக இருந்தாலும் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றப்ப அதே ஃப்ளஃபினஸ் வந்து மெயின்டைன் ஆகாது. யாருக்குமே மெயின்டைன் ஆகாது. கடையில் மட்டும்தான் அந்த மாதிரி மெயின்டைன் ஆகும். ஏன்னா அவங்க மைதாலாம் சேர்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் போடுறப்ப அவங்களுக்கு அப்படியே இருக்குங்க. நம்ம வீட்டுக்கு தானே யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு சாஃப்டாக இருந்தாலே போதும். இங்கேருந்து ஒரு 4:30க்கு நாங்கள் கிளம்பலாம் அப்படின்னு தான் பிளான். ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 2 மணி நேரத்துக்கிட்ட பீச், ரொம்ப தூரம் தான். அங்கே போய் பசங்க தண்ணியிலலாம் நல்லா விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட போகிறோம். ஸோ நம்ம சாப்பிட்றப்ப அந்த பூரி வந்து நல்லா சாஃப்டாக இருந்தாலே போதும். பூரிக்கு மாவு வந்து ஊறிட்டு இருக்கும்போது நம்ம வடை போட்டுடலாம். சில பேர் வந்து பூரி மாவுலாம் ஊற வைக்கவே மாட்டாங்க, எண்ணெய் குடிக்கும் அப்படின்ட்டு அப்படியே போட்டுருவாங்க. பட் நான் வந்து கொஞ்சம் நேரமாவது ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போடுவேன். எண்ணெய்லாம் அந்தளவுக்கு குடித்த மாதிரி எனக்கு தெரியல. ஃப்ரை பண்ணுற ஆயில் காஸ்கோல பெரிய பீனட் ஆயில் கிடைக்கும், ஒரு 15 லிட்டருக்கு மேலே. அதை அப்படியே நம்ம ஊற்றினோம் அப்படின்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ஸோ அதனால வேறு ஒரு பாட்டில், ஒரு 2-3 லிட்டர் பாட்டில் இருக்குது, அதில் ஊற்றி வச்சு நான் அந்த மாதிரி மாற்றி தான் எடுத்து ஊற்றுவேன். அந்த பீனட் ஆயிலுமே அடிக்கடியெல்லாம் கிடைக்காது. இங்கே அக்டோபர் மந்த் மட்டும்தான் காஸ்கோல பீனட் ஆயில் கிடைக்கும். ஸோ அப்போ தான் வாங்கி வச்சுக்கணும். இங்கே அப்போ தான் எல்லாருமே வாங்கி வச்சு அதை தான் யூஸ் பண்ணுவோம். லஞ்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடியே வடைக்கு மாவெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஸோ மாவோடு சேர்த்தே வெங்காயம், இஞ்சி என்னென்ன போடணுமோ அது எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணியே வச்சுட்டேன். ஏன்னா நான் வந்து வடை மாவு பண்ணால் கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக தான் இருக்கும், ரொம்ப திக்காக பண்ண மாட்டேன். அப்படி பண்ணோம் அப்படின்னா தான் வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ நம்ம ஆனியன்லாம் போட்டதுனால அது கண்டிப்பாக தண்ணி விடும். ஸோ அந்த தண்ணி வந்து நம்மளுக்கு வடை போடுறப்ப நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கும். மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் நான் வடை மாவு எல்லாமே ரெடி பண்ணுவேன். அரிசி மாவுலாம் நான் உளுந்த வடை பண்ணுறப்ப போட மாட்டேன். ஆனால் நிறைய பேர் போடுவாங்க அந்த கிறிஸ்பினஸ் கொடுக்கும் அப்படின்ட்டு. பட் நான் வந்து ஒரு டைம் கூட போட்டதெல்லாம் கிடையாது. வடை வந்து ஒரு 25 வடை கிட்ட பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் பூரி போடணும். பூரி வந்து ஒரு 30 பூரி அதான் பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்து மெயினான சாப்பாடே இந்த பூரியும் அவங்க கொண்டு வர தயிர் சேமியா தான் எடுத்துகிட்டு வராங்க, அதுவும் தான். ஸோ கண்டிப்பாக தண்ணியிலலாம் குளிச்சுட்டு ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு சாப்பிட்றப்ப எல்லாத்துக்குமே ரொம்ப பசிக்கும். நான் மெயினாக பூரி பண்ணுறதுக்கு ரீசனே இந்த பசங்களுக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்ட்டு தான். என் பெரிய பொண்ணு தான், அம்மா நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னா, சரி பாப்பா நான் ஒரு 2-3 பூரி தேய்ச்சிக்கிறேன், அதுக்கப்புறம் நீ வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு.
பாப்பா வந்து எண்ணெயில் போட்டு எடுக்கிறேன் அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு. மோஸ்ட்லி வந்து என்னோடய ஹஸ்பண்ட் இந்த எண்ணெயிலலாம் கொஞ்சம் பசங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு விட மாட்டாங்க, ஏன்னா முகத்தில் இல்லை கையிலலாம் தெரிச்சிரும் அப்படின்ட்டு. ஆனால் நான் ஓகே பண்ணு அப்படின்னு, ஆனால் சூடே ஆகலை. அவளுமே ரொம்ப பயந்துகிட்டே தான் பண்ணான். அதனால் நீ தேய்ச்சி கொடுப்பாப்பா நானே பண்ணிடுறேன் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த பசங்க பயமாக இருக்குது இந்த எண்ணெயில் பண்ணுறப்ப நம்மளுக்குமேவும். அப்புறம் நான் தான் பூரியெல்லாம் சுட்டு எடுத்தேன். கொஞ்சம் பாப்பா சூடாகாமல் போட்டதுனால அது வந்து சரியாக ஃபஸ்ட்டு இது மட்டும் கொஞ்சம் ஃப்ளஃபியாக இல்லை. அடுத்தடுத்து நல்லா சூடாயிருச்சு எண்ணெய். ஸோ பாப்பா தேய்ச்சி கொடுத்தனால நான் கொஞ்சம் கடகடன்னு போட்டேன். வீட்டில் இருக்கவங்க ஆளுக்கு ஒரு வேலையாக பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நிறைய குக் பண்ணுறப்ப கொஞ்சம் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் எனக்கு எப்படின்னா, எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால் போதும். எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை. ஹஸ்பண்ட் அடிக்கடி அப்படி தான் சொல்லுவேன், நீங்கள் எனக்கு ஹெல்ப்பே பண்ண வேணாம், அந்த கேட்குற வார்த்தையே நம்மளுக்கு என்னமோ அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் பல்காக நான் குக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஊட வராமல் இருக்கணும். ஊட வந்து ஏதாவது பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா எனக்கு குக்கிங் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆயிரும், ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன். ஸோ நான் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டேன். எல்லாத்தையுமே ஒரு ட்ரேயில் தான் போட்டு எடுத்துகிட்டு போக போகிறேன். ஏன்னா ட்ரேயில் போட்டோம் அப்படின்னா ஒரு ட்ரேவோடு முடிஞ்சிடும். பாக்ஸில் அப்படின்னா 4-5 பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா கொஞ்சம் குவான்டிட்டி அதிகம் இல்லையா, அதனால் ட்ரேயில் தான் ஃபுல்லாக போட்டு ஃபாயில்லாம் போட்டு அதுக்கப்புறம் பசங்களுமே ரெடி ஆகிட்டாங்க. ஸோ நானுமே ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு கிளம்பணும். அந்த பெரிய அந்த ஒரு கவரில் இருக்கிறது வந்து ஃபுல்லாக ட்ரெஸ் அந்த பேக்கில் இருக்குது. ஏன்னா இன்கேஸ் தண்ணியில் விளையாண்டுட்டோம் அப்படின்னா ட்ரெஸ் மாற்றணும். கடல் தண்ணி இல்லையா, பயங்கரமாக உப்பாக இருக்கும், ரொம்ப பிசுன்னு இருக்கும். டவலு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன், நம்ம அங்கே போய் மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு. பசங்களுமே எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். போன வீக் ஒரு ட்ரிப் போயிருந்தோம், சும்மா லோக்கலில் தான். ஸோ அதுக்கு வந்து காஸ்கோல தண்ணி எல்லாமே வாங்கியிருந்தோம். அது கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அந்த தண்ணி மிச்சத்தை தான் எடுத்துகிட்டு போக போகிறேன். அப்புறம் பிளேட் எல்லோரும் சாப்பிட்றதுக்கு உண்டான பிளேட் எடுத்திருக்கேன். அந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டாங்க கிளம்பலாமா அப்படின்னு. அவங்க வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னாங்க. நாங்கள் பெட்ரோல்லாம் வேறு போட வேண்டியிருந்தது. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு கிளம்பி போயிடலாங்க, அதுக்கப்புறம் அவங்க அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் நான். வடை வந்து நான் ஒரு 2-3 வடை சாப்பிட்டுட்டேன். எனக்கு செம்ம பசி. ஏன்னா நான் வந்து 5:30க்கே சாப்பிட்ருவேன். 4:30 ஆயிடுச்சு. கொஞ்சம் மாவெல்லாம் எக்ஸ்ட்ரா இருந்ததுனால பேலன்ஸ் வடையெல்லாம் இருந்தது, அதனால தான் சாப்பிட்டுட்டேன். ஏன்னா நம்ம பசியெல்லாம் தாங்க முடியாது. போகிற வழியில் பெட்ரோல் போட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். வாங்க நீங்களும் என் கூட சேர்ந்து பீச் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஆக்சுவலி நான் ஃபஸ்ட் டைம் இந்த பீச்சுக்கு போகிறேங்க, கேர்ள் வெஸ்டர்ன் பீச் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பீச்சுக்கு நாங்கள் ஒரு டைம் கூட போனது கிடையாது, உள்ளே இறங்குனது கிடையாது, தூரமாக இருந்து பார்த்துருக்கோம். இங்கே ஃபிஷ் எல்லாமே வாங்க போயிருக்கோம். அதை தவிர அங்கே போய் ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது. 4:30 ஆக்சுவலி கிளம்புறப்ப அங்கே போய் ரீச் ஆகிறப்ப கரெக்டாக 6:30 மணி. 6:30 மணிக்கு வெயிலை பாருங்களேன் எப்படி அடிக்குதுன்னு. இங்கே வந்து சுளீர்னு வெயில் அடிக்கிற டைமே பார்த்தீங்க அப்படின்னா 4 to 6 தாங்க. செம்ம வெயிலாக இருக்கும். வாக்கிங்லாம் போக முடியாது. அந்த வெயிலெலாம் போனதுக்கப்புறம் தான் நம்ம வாக்கிங் பண்ண முடியும். நிறைய இடம் சுற்றணுங்க, இந்த பீச்செல்லாம் போகலாம் அப்படின்னு. பட்டு நிறைய பீச் வந்து கொஞ்சம் சரியில்லை, ரொம்ப க்ரௌடாக இருந்தது. சில பீச்சில் வந்து பார்க்கிங்க்கு பிளேஸே இல்லை. இங்கே பார்க்கிங் இடம் இல்லை அப்படின்னா அவ்வளோதான், டோ பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நம்ம கண்ட இடத்துல பார்க்லாம் பண்ண முடியாது. அப்புறம் ஃபைனலாக வந்து அந்த பீச்சில் தான் ஃப்ரெண்டு இருந்தாங்க, அவங்க தான் வந்து லொக்கேஷன் ஷேர் பண்ணாங்க, இங்கே வாங்க அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் நாங்களுமே அங்கே போயிட்டோம். நடந்து போயிட்டு இருக்கும்போது பசங்க தான் சொன்னாங்க, இது ஜெல்லி ஃபிஷ். ஸோ அது அந்த கரையோரமாக ஒதுங்கியிருக்கு. இது வந்து ரத்தத்தையெல்லாம் குடிக்குமா காலில் பட்டுட்டா. ஸோ அதனால் பயமாக இருந்தது எனக்கு நடந்து போகிறதுக்கே. கொஞ்சம் பார்த்து தான் நடந்து போனேன். என் சின்ன பொண்ணுக்கு அவ்வளோ ஹாப்பி. பாவம் ஃபஸ்ட் டைம் வந்து கடலில் குளிக்கிறா. ஏன்னா நாங்கள் ஒரு டைம் கூட கடலில் குளிக்க விட்டது கிடையாது. ஊருக்கெல்லாம் போனோம் அப்படின்னாலுமே கடலில் ரொம்ப குளித்தது கிடையாது. ராமேஸ்வரம், திருச்செந்தூர்லாம் போவோம், அங்கேயுமே ரொம்பலாம் கடலில் குளிக்க விட்டதில்லை. ஃபஸ்ட் டைம்னாலும் அவ்வளோ ஹாப்பி. ஸோ ஒரு செம்ம ஜாலியாக எல்லாருமே அவ்வளோ ஹாப்பியாக விளையாண்டோம். ரொம்ப தூரமாலாம் நான் விளையாடுறதுக்கு பசங்களை விடலை, அப்படி யாருமே விடமாட்டோம். ஏன்னா இங்கே நிறைய அல்லிகேட்டர், ஷார்க்கெல்லாம் இருக்கும். அதுக்கு மேலே நம்ம நிறைய அந்த மாதிரி படமாக தான் பார்க்குறோம். அதனால் ஒரு பயங்க. அதுவும் அதோட சீசன் தான். ஸோ அதனால் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது. தண்ணியோட கலர் பாருங்கள் எவ்வளோ நல்லாவே இல்லை அப்படின்னு. ஸோ அதனால் எது வந்தாலுமே நம்மளுக்கு தெரியாது. ஆனால் குட்டி குட்டி பூச்சியெல்லாம் வேறு வந்துகிட்டே தான் இருந்தது. எப்படியோ பசங்களை கெஞ்சி கூத்தாடி கூட்டிகிட்டு போக வந்து 8:30 ஆயிடுச்சுன்னா கிளம்பணும். கொஞ்சம் டக்குன்னு இங்கே இருட்டிடும், பார்க்க பிரைட்டாக இருக்கும், கொஞ்ச நேரத்தில் டக்குன்னு இருட்டாயிரும். அதனால் வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டோம். ஒரு 8:30 மணிக்கெல்லாம் இங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போ நேராக போய் ஷவர் எடுக்கணும். இங்கே ஷவர் எடுத்து ரெஸ்ட் ரூம், ட்ரெஸ் மாற்றுறதுக்கெல்லாம் தனி இடம் இருக்குது. ஆனால் என்ன ரொம்ப நீட்டாலாம் இருக்காதுங்க இங்கே. ஆனால் பரவாயில்ல, இடம் இருக்கு இல்லையா, அதனால் போய் அங்கே ட்ரெஸ் எல்லாம் மாற்றி ஷவர்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே பார்க்கிங் லாட்லேயே சாப்பிட்றலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். பயங்கர டார்க்காக இருந்தது. இங்கே எவ்வளோ பெரிய டூரிஸ்ட் பிளேஸாக இருந்தாலுமே உங்களுக்கு இதெல்லாம் இருக்காது, லைட்லாம், ஸ்ட்ரீட் லைட்டே இருக்காது. ரொம்ப ஒரு மாதிரி டார்க்காக பயமாக தான் இருக்கும். கும்பலாக போனோம் அப்படின்னா தான் கொஞ்சம் நம்மளுக்கு சேஃபாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அங்கே இருந்து எல்லாருமே சாப்பிட்டாச்சு. ஏன்னா இதுக்கடுத்து மறுபடியும் ஒரு பிளேஸ் தேடணும் அப்படின்னா அதுவுமே டார்க்காக தான் இருக்கும். இங்கே எந்த இடத்துலையுமே உங்களுக்கு ப்ராப்பராக நல்லா பிரைட்டாக அப்படிலாம் போட்டு வச்சுருக்க மாட்டாங்க. வேணால் ரோட்டில் அந்த மாதிரி பிரைட்டாக இருக்கும். அப்படின்னா நீங்கள் கடை முன்னாடி சாப்பிட்ணும்.
ஏதா அந்த வால்மார்ட் அந்த கடை முன்னாடி சாப்பிட்டீங்க அப்படின்னா அங்கே கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். அதெல்லாம் தேடி தேடி அலையணும். இதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குமே 2 ஹவர்ஸ்க்கு மேலே வேறு ஆயிரும் இல்லையா? அதனால அதே இடத்துலயே காரையெல்லாம் நிப்பாட்டி அங்கேயே அப்படியே நாங்கள் சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் நாங்களுமே அப்படியே வீட்டுக்குமே கிளம்பியாச்சு. நான் இதோட இந்த விளாக் முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் இன்னொரு லாங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.